நேற்று சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் நேற்று திமுக தொண்டர்கள் சிலர் அந்த உணவு விடுதியில் உள்ள உணவகத்தில் உள்ள சிலரை தாக்கியிருக்கின்றனர். இதுகுறித்து விரிவான தகவலை தருகிறார் நமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன். தற்போது திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் அங்கு விருகம்பாக்கத்தில் உள்ள பிரியாணி கடைக்கு சென்றிருக்கிறார். இதுகுறித்து விரிவான தகவலை சொல்லுங்க. அதாவது கடந்த சனிக்கிழமை அதிகாலை 1:30 மணி அளவில் திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ஆழ்வார்பேட்டை உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதனை அடுத்து பல்வேறு பகுதிகளில் உள்ள திமுக தொண்டர்களிடம் கருணாநிதி உடல்நிலை குறித்த வதந்திகள் பரவி வந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப், பேஸ்புக் உள்ளிட்டவற்றில் திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலை பற்றிய பல்வேறு வதந்திகள் பரவி வந்தன. இந்த நிலையில் தமிழகம் முழுவதுமே திமுக தொண்டர்கள் ஒரு விதமான குழப்பமான மனநிலையில் தான் அப்போது இருந்தனர். அந்த சூழ்நிலையில் கடந்த 28ஆம் தேதி, அதாவது 3 நாட்களுக்கு முன்னதாக விருகம்பாக்கத்தில் உள்ள RR அன்பு என்ற பிரியாணி கடையில் அந்த பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் யுவராஜ் தலைமையில் ஒரு குழுவாக சென்று அங்கு உள்ள கடை உரிமையாளரிடம் பிரியாணி கேட்டுள்ளனர். அந்த ஊழியர் பிரியாணி தீர்ந்து விட்டதாக கூறியிருக்கிறார். அதனை அடுத்து பிரியாணி இல்லாத காரணத்தை கூறி தங்கள் தலைவர் உடல்நலம் இல்லாமல் இருக்கும்போது தங்களுக்கு ஏன் பிரியாணி தர மறுக்கிறாய் என்று அந்த கடை உரிமையாளர் மற்றும் அங்கிருந்த ஊழியர்களை திமுகவை சேர்ந்த விருகம்பாக்கம் பகுதி நிர்வாகி யுவராஜ் என்பவர் அத்துமீறி தாக்கியிருக்கிறார். அந்த காட்சிகள் அதற்கான அவர் தாக்கியதற்கான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் நேற்றைய தினம் வெளியானது. இதனையடுத்து அந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள் வைரலாக பகிரப்பட்டது. அந்த காட்சிகள் வெளியான அடுத்து திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழகம் நேற்றைய தினம் தாக்குதலில் ஈடுபட்ட யுவராஜ் உள்ளிட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்கி உத்தரவை பிறப்பித்தார்கள். அதனையடுத்து இன்றைய தினம் தாக்குதல் ஈடுபட்ட கட்சியினர் நேற்றைய தினம் நீக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக விருகம்பாக்கத்தில் உள்ள RR பிரியாணி கடைக்கு சென்று தாக்குதலுக்குள்ளான கடை ஊழியர் மற்றும் உரிமையாளரிடம் நடந்த சம்பவத்தை பற்றி கேட்டறிந்திருக்கிறார். அந்த புகைப்படங்கள் தான் தற்போது வெளியாகியிருக்கின்றன. குறிப்பாக 3 நாட்களுக்கு முன்னதாக தாக்குதல் நடந்த நிலையில் நேற்று இருந்திருந்தால் அதற்கான வீடியோ காட்சிகள் வெளியானது சமூக வலைதளங்கள் மூலமாக. அந்த வீடியோ காட்சிகள் சிசிடிவி காட்சிகள் திமுக சேர்ந்த நிர்வாகி கடை உரிமையாளரை அடிப்பது போல அந்த காட்சிகள் இருந்தன. இந்த நிலையில் அனைத்து ஊடகங்களிலும் அந்த காட்சிகள் தொடர்பான செய்தி வெளியான அடுத்து திமுகவில் இருந்து அந்த யுவராஜ் மற்றும் அவர் தொடர்பான தாக்குதல் ஏற்பட்ட குழுமை முற்றிலுமாக நீக்கி திமுக செயல்தலைவர் ஸ்டாலின் உத்தரவை பிறப்பித்தார். அதையடுத்து இன்றைய தினம் விருகம்பாக்கத்திற்கு அந்த கடைக்கு தாக்குதலுக்குள்ளான RR அன்பு பிரியாணி கடைக்கு நேரில் ஸ்டாலின் சென்றிருக்கிறார். அங்கு பாதிக்கப்பட்ட உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் நடந்த சம்பவத்தை பற்றி கேட்டறிந்துவிட்டு அந்த கடையை சுற்றி பார்வையிட்டிருக்கிறார். மேலும் நடந்த சம்பவத்திற்கு கடை உரிமையாளர் மற்றும் உள்ள வேலையாளர்களிடம் திமுகவின் சார்பாக திமுக செயல்தலைவர் ஸ்டாலின் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அந்த புகைப்படங்கள் தற்போது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் குறிப்பாக ட்விட்டர் மற்றும் பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் ஓசி பிரியாணி திமுக என்ற ஹேஷ்டேக் மூலம் திமுகவை பலரும் கிண்டல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்டாலின் தற்போது அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த கடைக்கு நேரில் சென்று நடந்த சம்பவத்திற்கு திமுகவின் சார்பாக வருத்தம் தெரிவித்தவர் மட்டுமல்லாமல் திமுகவிலிருந்தும் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு செய்தியையும் அவர்களிடம் பகிர்ந்திருக்கிறார். ஏற்கனவே இந்த திமுகவின் சார்பில் தாக்குதலில் ஈடுபட்ட யுவராஜ் என்பவர் சுமார் 6 மாதங்களுக்கு முன்பாக இந்து முன்னணியிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்தார் என்பது கூடுதல் தகவலாகும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.